புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 30 தொடக்கம் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்பது பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அவருக்கு தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கின்றார் என்றார். ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராக இருக்கட்டும். நம் ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான மன்னார் மடுமாதா தொலைக்காட்சி இணையதள நண்பர்களே, பொது காலத்தினுடைய 25வது ஞாயிறு வார நற்செய்தியை நாம் வாசிக்கட்டும். இதனூடாக இன்றைய நாள் சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் நம் ஆண்டவர் தன்னுடைய சாவின், அதாவது அவருடைய இறப்பின் 2வது அறிவிப்பை தன்னுடைய சீடர்களிடம் கூறுகின்றார். இந்த மாற்கு நற்செய்தியிலே மாற்கு நற்செய்தியாளர் தெளிவாக கூறுகின்ற விடயம், நம் ஆண்டவர்தான் இந்த உலகிற்கு வரவிருக்கின்ற மெஸ்ஸியா, கடவுளால் அனுப்பப்பட்ட மெஸ்ஸியாவாக மாற்கு நற்செய்தியாளர் இயேசுவை விவரிக்கின்றார். இந்த மாற்கு நற்செய்தியிலே நம் ஆண்டவர் 3 தடவைகள் தன்னுடைய இறப்பு செய்தியை தன்னுடைய சீடரிடம் கூறுகின்ற பொழுது சீடர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு எதிர்மாறாக அல்லது அவர்களுடைய சீடத்துவ வாழ்க்கையில இருந்து அவர்கள் தவறுகின்றார்கள். கடந்த வார நற்செய்தியிலே ஆண்டவர் தன்னுடைய முதலாவது இறப்பை கூறுகின்ற பொழுது பேதுருவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, இந்த துன்பங்களும் இந்த பாடுகளும் உமக்கு தேவையா என்ற விண்ணப்பத்தை ஆண்டவரிடம் வைக்கின்றார்கள். இயேசுவிலே பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் மீட்பர், அவரே மெஸ்ஸியா, தான் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் மானிட மகன் மக்களின் கைகளில் ஒப்புவிக்கப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு மக்களுக்காக உயிர்த்தெழ வேண்டும் என்ற செய்தியை கூறுகின்றார். ஆனால் தன்னுடைய சீடர்கள் அதை புரிந்து கொள்ளாமல், மெஸ்ஸியாவாகிய அரசர் எவ்வாறு பாடுகள் படுகின்றார், அவர் பாடுபடக்கூடாது, ஏனென்றால் மெஸ்ஸியா என்பவர் அருள் பொழிவு செய்யப்பட்டவர், அபிஷேகம் செய்யப்பட்டவர், அவர் மன்னராகத்தான் இருக்க வேண்டும், அவர் மக்களை அடிமையிலிருந்து விடுவிக்க வேண்டும், ஒரு அரசனாக அவரை எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் கூறியதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவிலே பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி ஊடாக தன்னுடைய சீடர்களுக்கு அழகான ஒரு போதனையை ஆண்டவர் கூறுகின்றார். உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுக்கு கடைசியானவராக இருக்க வேண்டும். அவர்களுக்கு உதாரணம் வாயிலாக விளங்கப்படுத்துவதற்காக ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அந்த சிறு பிள்ளையை அரவணைத்து ஆண்டவர் தன்னுடைய விளக்கத்தை கூறுகின்றார். ஏனென்றால் அந்த காலத்திலே சிறு பிள்ளைகளை யூதர்கள் மனிதராக காண்பதில்லை. மனிதன் என்ற உரிமையை, மனிதன் என்ற நிலையை அவர்கள் வழங்குவதில்லை. சிறு பிள்ளைகள் எல்லோரிலும் தங்கிதான் இருப்பார்கள். ஏதும் உதவிகளை அவர்கள் கேட்கின்ற பொழுது யாரிடம் இறந்து கேட்பார்கள்.
அந்த மனநிலையை கொண்டு நீங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் கடைசியானவராக இருக்கின்றீர்கள் என ஆண்டவர் விளங்கப்படுத்துகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் பல்வேறு வாயிலாக பல்வேறு வழியாக நான் தான் இந்த உலகத்துக்கு வரவிருக்கின்ற மெஸ்ஸியா என்பதை நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார். நாம் அதை சரியாக புரிந்து அதை விளங்கிக் கொண்டிருக்கின்றோமா? அல்லது எங்களுக்குள் போட்டிகள் பொறாமையோடு நான் தான் பெரியவன் என்ற வாக்குவாதத்தோடு நாம் வாழ்கின்றோமா? அவ்வாறு வாழ்கின்ற பொழுது நாம் உண்மையான மெஸ்ஸியாவை அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. ஆண்டவர் கூறுவது போல, நம்மில் யார் பெரியவராக இருக்க விரும்பினால் அவர் தொண்டராக இருக்கட்டும். ஆண்டவர் கூறிய வார்த்தைக்கு அவர் செயல்வடிவம் கொடுத்தார். தான் போதகராக இருக்கின்றார், தான் ஆசிரியராக இருக்கின்றார். ஆனால் அவர் குனிந்து கடைசியானவராக தன்னுடைய சீடருடைய பாதங்களை அவர் கழுவி தான் கூறிய வார்த்தைக்கு அவர் செயல்வடிவம் கொடுத்தார். ஆகவே நாமும் ஆண்டவருடைய விண்ணகத்திலே முதல்வராக இருக்க விரும்பினால் எம்முடைய வாழ்விலே பணியாளராக தொண்டராக இருந்து வாழ்வோம். அப்பொழுது நாமும் ஆண்டவருடைய உயிர்ப்பிலே பங்கு பெறுகின்றோம். ஆண்டவரை மெஸ்ஸியாவாக, அவரை மீட்பராக எம்மாலும் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.